ஷேர் யோர் ரீசன்ஸ் ஃபார் பிரேக்கப். எல்லாரும் ஒரு கதை சொல்றீங்க, எனக்கு சொல்றதுக்கு கதையே இல்லைங்க அப்படின்லாம் போட்டுறீங்க. அதாவது மல்டிபிள் ரீசன்ஸ் ஃபார் ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்ஸ் அப்படின்ட்டு. இந்த காதலும் தலையில ஒண்ணுதான். பிகாஸ் புடிக்கின்னு போயிட்டே இருக்கும். அம்மா சொல்லி அந்த பையன் வந்து உங்களை வந்து அந்த வீக்கஸ்ட் கார்டு கொடுத்துட்டேன்னா ஏமாந்துட்டேன்னு நினைச்சுக்காதீங்க, தப்பிச்சுட்டேன்னு நினச்சிக்கோங்க. ரொம்ப சீரியஸாக நானும் வந்து ஃபுல்லாக படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கடைசியில் போட்டிருந்தாங்க யார்ஸ் ட்ரூலி சாட் ஜிபிடி அப்படின்ட்டு. எனக்கே வந்து ஹெவி மொகையாயிடுச்சு. உங்களோட ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லுங்கள், உங்களுக்கு ஏதாச்சும் ரீசன் ஃபார் பிரேக்கப் இருக்குதா, திஸ் பாயிண்ட் யூ ஷுட் டிஸ்க்ளோஸ் இட் அப்படின்ட்டு. எதெல்லாம் பிடிச்சதுன்னு சொன்னாங்களோ அதுவே அவங்களுக்கு பிடிக்காம போயிடும். ஒருத்தவங்க க்யூட்டாக போட்டிருக்காங்க, ஆனால் எனக்கு இது சொல்லணுமான்னு எனக்கு தெரியல. ஒருத்தவங்க பார்த்தீங்களா, பிரேக்கப்லாம் இல்லை ப்ரோ, ஆனால் அந்த பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்ணுச்சு. ஐ டென்ட் சே எனிதிங் டு ஹர். நெக்ஸ்ட் வீக் லாக்டவுன், என்ன வேற ஸ்கூல் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டு ஆஃப்டர் 3 years கழிச்சு நான் லவ் பண்ணேன் அவளை, ஆனா ஒத்துக்கல. அப்பவே சரின்னு சொல்லியிருக்கலாமா? எல்லா எண்டிங்குமே வந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கும். Welcome to Sneholic and now I'm Sneha and today I am back with an interesting video. Few days back வந்து ஒரு community post போட்டிருந்தேன், share your reasons for breakup அப்படின்னு சொல்லிட்டு. I've done something called raw and unfiltered for people who don't know, where நான் வந்துட்டு I take up certain topics and I share my opinions regarding it. அந்த மாதிரி நான் வந்து வீடியோஸ் போடுவேன். Adding another kind of addition to the family, this is something called as heart to heart. இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது எக்ஸாக்டா 74 கமெண்ட்ஸ் இருக்குது. அதுல everyone had their story to tell. நான் எல்லா கமெண்ட்ஸுமே படித்தேன். என்னால் வந்து 74 கமெண்ட்டையும் வீடியோவில் நான் சொல்ல முடியாத வேணுமோ, பட் ஐ ஹவ் ரெட் எவ்ரி சிங்கிள் கமெண்ட். பிக் ஹக்ஸ் டு யால். நிறைய பேர் வந்துட்டு அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு now I'm in a better one, I'm glad அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. அப்படி சொல்லியிருந்தவங்க எல்லாருக்குமே I'm really really happy that you found your person, and for the people who still haven't found it, the right time will come for you all. And நிறைய பேர் வந்துட்டு எல்லாரும் ஒரு கதை சொல்றீங்க, எனக்கு சொல்றதுக்கு கதையே இல்லைங்க அப்படின்லாம் போட்டுறீங்க. யூ ஆர் த லக்கி பர்சன். இந்த மாதிரி ஒரு ட்ராப் நீங்க வரவே இல்லை. ஸோ என்ஜாய் தட். லெட்ஸ் டைவ் இன் டு த வீடியோ. 2-3 கமெண்ட் பார்த்துருந்தேன் நான். கேர்ள் அட் திஸ் பாயிண்ட் யூ ஷுட் ஷேர் யோர் ஸ்டோரி. உங்களுக்கு ஏதாச்சும் கதை இருக்குதா, நீங்க சொல்லுங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்கான பதில் வந்து இந்த வீடியோவில் வந்து ஏதாச்சும் ஒரு பார்ட்டில் இருக்கும். ஸோ அது வேணா நீங்கள் வீடியோ ஃபுல்லாக தான் பார்த்தாகணும். பட் எஸ், ஐ ஹேவ் சம்திங் டு டெல் டு தட். நிறைய பேர் கலாய்க்கிறீங்க, என்ன நெகமெல்லாம் விழுந்துருச்சு அப்படின்ட்டு. விழுந்துருச்சுங்க, எனக்கு ஏன் பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு நெகம் வந்து நான் வந்து டேபிளில் இப்படி அடிக்கும் போது அது அப்படி தட்டி விழுந்துருச்சு. இன்னொரு நெகம் வந்து கிளாஸில் நாங்கள் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ரெட் ஹேண்ட்ஸ் விளாண்டோம், அதில் விழுந்துருச்சு. மீதி 2 வந்து அதுவே வந்து ஒன்று வந்து பஸ்ஸில் விழுந்துச்சு, இன்னொன்று வந்துட்டு எப்படியோ விழுந்துருச்சு. இனி மிச்சம் இருக்கிறது வந்து இந்த 3 தான். நான் போய் பிரீத்திக்கிட்டேன், இன்னைக்கு எல்லாத்தையும் பிச்சுட்டு வந்துடுவேன். கோயிங் இன் டு த வீடியோஸ். இந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் வந்த கமெண்ட் நான் ஒன்று பார்த்தேன். ரொம்ப சீரியஸாக நானும் வந்து ஃபுல்லாக படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கடைசியில் போட்டிருந்தாங்க யார்ஸ் ட்ரூலி சாட் ஜிபிடி அப்படின்ட்டு. எனக்கே வந்து ஹெவி மொகையாயிடுச்சு, இதுக்கு தான் இவ்வளோ படிச்சுமா அப்படின்ட்டு. பட் தேர் வர் ஆல்சோ மெனி அதர் கமெண்ட்ஸ் வேர் வந்து ஒவ்வொரு கமெண்ட்டுமே வந்துட்டு அப்படியே பெருசா பேராகிராஃப் கணக்காக வந்து ஸ்க்ரோல் பண்ணி போய் பார்க்குற அளவுக்கு. ஒருத்தர் வந்து போட்டிருந்தாரு, அதாவது மல்டிபிள் ரீசன்ஸ் ஃபார் ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்ஸ் அப்படின்ட்டு. ஈகோ, லேக் ஆஃப் கம்யூனிகேஷன், ட்ரஸ்ட் இஷ்யூஸ், டிஃப்ரெண்ட் ப்ரையாரிட்டிஸ், டேக்கிங் ஈச் அதர் ஃபார் கிராண்டட். ஹி டிட்ன்ட் கிவ் ஹிஸ் POV or his reason and all. பட் அவர் எப்படி சொல்லியிருந்தாருன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப் எண்ட் ஆகுது அப்படிங்கிறது வந்து ஒருத்தங்கனால தான் அப்படிங்கிறது கிடையாது, அது வந்து இட்ஸ் யூசுவலி a mix அப்படின்னு சொல்லிட்டு காமன் ரீசன்ஸ் அப்படின்னு வந்து ஃபுல்லாக போட்டு கடைசியில் போட்டிருந்தாங்க எல்லா எண்டிங்குமே வந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கும் அப்படின்ட்டு. திஸ் இஸ் சம்திங் தட் ஐ ரியலி அக்ரி அப்பான். பிகாஸ் எனக்கு எப்படின்னா, எவ்ரி திங் தட் யூ ஃபேஸ் இன் லைஃப், எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ் தட் யூ கெட் இன் லைஃப், யூ வில் ஹேவ் சம் டேக் அவே ஃப்ரம் தட். அது ஒன்று உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்தை கொடுத்து நீங்கள் அதை சந்தோஷமா எடுத்துக்குவீங்க. இல்லை நீங்கள் வந்து ஒரு நாட் சம்திங் தட் யூ எக்ஸ்பெக்டட் ஃபார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவுட்கம் எடுத்துக்குவீங்க. பட் இட் வுட் ஹெல்ப் யூ இன் சம் வே. ஸோ அதை ஒரு போட வந்து இட் வாஸ் ரியலி நைஸ். நிறைய பேர் போட்டிருந்தாங்க அந்த லேக் ஆஃப் கம்யூனிகேஷனுங்கிறது வந்து ஒரு 2-3 பேர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஒழுங்காக வந்து கம்யூனிகேட் பண்ணி தான் நாங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து சேவ் பண்ணியிருக்க முடியும் அப்படின்லாம் சொல்லிட்டு. இன்னொருத்தங்க போட்டிருந்தாங்க, nowadays breakup doesn't need any reason, they get committed once. When the boy feel tired of you, they leave for no reason, just without saying a word. When the true nature is revealed, it becomes almost a year for us to find that out. That's how I've undergone அப்படின்ட்டு. It is something really bad and it's something that actually happens. இப்போ எந்த காரணத்தை வச்சு வந்து பிரேக்கப் பண்றாங்க அப்படிங்கிறதே இருக்காது. ஒரு மாதிரி வந்து அந்த கனெக்ஷன் போயிடுச்சு, எனக்கு I don't feel the way that I felt for you before அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. அது அந்த ஆப்போசிட் பர்சனும் அந்த பேஜ்ல இருந்தாங்கன்னா வந்து ஒரு மாதிரி மூவ் ஆன் ஆயிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு நம்ம என்ன தப்பு பண்ணோம், நம்ம ஏதோ ஒன்று
பண்ணிட்டோமோன்னு வந்து நம்ம அதை ஓவர் திங்க் பண்ணி இதோ இவங்க சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு வருஷமே ஆகிடும் நமக்கு என்னடான்னு கண்டுபிடிச்சி ஃபிகர் அவுட் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு. ஸோ எஸ் இட்ஸ் சம்திங் இட்ஸ் ரியலி பேட். அப்புறம் வந்துட்டு ஒருத்தங்க சூப்பராக போடுறாங்க, இந்த காதலும் தலையில உள்ள ஒண்ணுதான், பிகாஸ் புடிக்கின்னு போயிட்டே இருக்கும். நீங்க வந்து ஒரு கல்வெட்டுல எழுதி பக்கத்துல உட்காந்து சந்ததிகள் வருது வந்து அதை பார்த்து கத்துக்கணும். பட் எஸ் இட் வாஸ் a very funny one. It was nice. பிக் பேராகிராஃப்ஸா இருக்குது. ஒருத்தவங்க வந்து 9th ஸ்டாண்டர்ட்ல லவ் பண்ணலாம் சொல்லி போட்டிருந்தாங்க. எனக்கு அந்த நைட் தூக்கமே வரல. நாங்க அவங்கள அண்டர்மைன் பண்றதுன்னு கிடையாது, பட் நம்ம அந்த ஓல்டு டைம்ஸ்ல எங்க மம்மி ஜென்ரேஷன்லாம் பார்த்துருக்கேன். இந்த 6th 7th இருந்தே லவ் பண்ணி அப்புறம் போய் கல்யாணம் பண்ற வரைக்கும் எல்லாம் ஒட்டுக்கா இருந்து இப்படிலாம் இருக்கிறவங்க இருக்காங்க. இந்த காலத்துல வந்து அந்த மாதிரி ஒன்று நடக்கும் அப்படின்னு நீங்க வந்து என்னை கேட்டீங்க, என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா கேட்டீங்கன்னா வந்து ஐ டோன்ட் திங்க் ஸோ. நிறைய பேர் வந்து அந்த கோர்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. இதில் ரொம்ப ஒரு மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருந்தாங்க என் மேலே. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அது வந்து லவ்வா லஸ்டாங்கிறது வந்து எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. நான் வந்து ரொம்ப ட்ரூவாக தான் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன். இதுக்காக வந்து நான் எங்கள் அம்மா அண்ணா கிட்டலாம் வந்து பொய்யெல்லாம் சொல்லி அந்த ரிலேஷன்ஷிப்பை சேவ் பண்ணணும்லாம் இருந்தேன். எனக்கு வந்து அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் வந்துட்டேங்க வந்து ஒரு பெரிய ட்ராமா ரிலீஃபாக இருக்குது எனக்கு. ஐ டோன்ட் வாண்ட் ஹிம் இன் மை லைஃப் அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் எனி அதர் பர்சன் இன் ஹிஸ் பிளேஸ் ஆல்சோ அப்படின்னு ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க. ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலன்னா வந்துட்டு ஐ மீன் இஃப் சம் ஒன் இஸ் நாட் இன் த சேம் பேஜ் as yours, I would tell not to force them. மேபி உங்களுக்கும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா உங்களுக்கு அந்த டைம் கொடுக்கலாம். இல்லை வந்து அவங்களா ரெடியாகி வரும்போது நீங்கள் வந்து பிகாஸ் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னா வந்து இன்டிமேட்டாக இல்லாமே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது கிடையாது. The opposite person is not comfortable, then I think you should really respect that as a fact, considering that you love them. Something really bad. And நிறைய வந்து போட்டிருந்தது வந்து when they are not taking effort, it's all over there. You have to ask for little things, then drama, then end. கியூட்டா போட்டிருந்தாங்க, 2 லைன்ஸ்லயே முடிச்சிட்டாங்க அவங்க. People think the bare minimum, அதாவது அவங்க பண்ற bare minimum வந்து ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்ட்டு. இன்னொரு கமெண்ட் இருந்துச்சு, இந்த ஜெனரேஷன்ல வந்து லாயலா ஸ்டே பண்றது, ஒருத்தவங்க கூட லாயலா இருக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயமா க்ளோரிஃபை பண்றாங்க. whereas that is actually the bare minimum அப்படின்ட்டு. நான் அவங்க கூட லாயலா இருக்கேன்ல அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. that is the least that you could do for in that relationship. இப்போ ஒரு 35-40 ஏஜ்ல இருக்கிறவங்க கிட்ட கேட்டீங்கன்னா, ஸோ எங்கள் மம்மி வந்து அங்கே வந்து ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க. அவங்க கூட வந்து 6th 7th படித்தவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-16 இயர்ஸ் கிட்ட வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு அண்ட் தென் தே காட் மேரிட் இட் சீம்ஸ். ஸோ யா, பீயிங் லாயல் டு தட் பர்சன், அந்த கோர்ஸ் ஆஃப் டைமில் அவங்க எவ்வளோ சண்டை போட்டிருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அண்ட் ஆப்வியஸ்லி தேர் வுட் ஹவ் பின் டைம்ஸ் வேர் தே வுட் ஹவ் broken up, considering the fact that they've been in such a long relationship. சரி, இவங்களுக்கு இப்படி கோவம் வரும்னு இந்த இடத்துல வந்து இவங்களை வந்து இப்படி நம்ம வந்து சமாதானப்படுத்திக்கலாம் அப்படின்னு வந்து சில முன்பின் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்துக்கிறதுங்கிறது தான் வந்து இட்ஸ் ஆல் அபவுட் லவ். But yeah, forcing someone to do something when you know they're not comfortable, that is toxic. ஒருத்தவங்க போட்டிருக்காங்க, 6 years together and he still let me go, all because his mom couldn't accept me for how I look. He didn't fight for us, didn't stand by me. Instead, he handed me the weakest card ever. Let's just be friends. இப்படியும் மனிதர்கள் இருப்பாங்க அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு போய்க்க வேண்டியது தான். ஐ டோன்ட் நோ வாட் எல்ஸ். அது வந்து பொண்ணுக்காக இருந்தாலும் சரி, பையனுக்காக இருந்தாலும் சரி, பீப்புளுக்கு வந்து ஒன்று காட்டும் போது இதுதான் என் பாய் ஃப்ரெண்ட், இதுதான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லும்போது அழகாக இருக்கணும், சூப்பராக இருக்கணும், ஹைட்டாக இருக்கணும், ரக்கடாக இருக்கணும், தாடியோடு இருக்கணும், வெள்ளையாக இருக்கணும், பெட்டைட்டாக இருக்கணும் அப்படின்னு வந்து ஏகப்பட்ட க்ரைட்டீரியா இருக்குது. ஸோ தே டோன்ட் ஆக்சுவலி see what they are at heart and they just want that physical appearance. And அம்மா சொல்லி அந்த பையன் வந்து உங்களை வந்து அந்த வீக்கஸ்ட் கார்டு கொடுத்துட்டோன்னா ஏமாந்துட்டேன்னு நினச்சிக்காதீங்க, தப்பிச்சுட்டு நினைச்சுக்கோங்க. டாக்ஸிக் பிஹேவியர், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் டியூ டு தேர்ட் பர்சன் இன்டர்ஃபியரன்ஸ். ஐ திங்க் இது ரிலேஷன்ஷிப் லைக் ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்க்கு மட்டும் கிடையாது. நார்மலாக வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லேயோ இல்லை வந்து ஒரு குரூப்பாக இருக்கீங்கன்னா இந்த தேர்ட் பர்சன் இன்டர்ஃபியரன்ஸ்னால வந்து ரொம்ப வந்து கொஞ்சம் இஷ்யூஸ் ஆகும். உங்களுக்கு பிடிச்சிருக்குது, உங்களுக்கு அவங்க வேணும் அப்படின்னா வந்து யூ ஷுட் ஃபைட் ஃபார் இட் ராதர் தென் இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னு வந்து போகிறதுனா. அதுதான் இந்த மாதிரி காரணங்களுக்காக தான் நீங்கள் வந்து பிரேக்கப் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து இனிமேல் ஃபீல் பண்ணிக்கக்கூடாது, அப்போ இந்த கண்டம் நம்மளை விட்டு போயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிறது வந்து எவ்வளோ பெட்டரான ஒரு விஷயம். பிகாஸ் when you are in a relationship, that person, நீங்கள் if you're going to that personனா அந்த இடங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு வார் ஃபீல்டு மாதிரி இருக்கக்கூடாது. that is where you go confide, that is where you take rest, that is where you rely upon.
அங்கேயும் போய் நீங்கள் சண்டை போட்டு மண்டையை உடச்சி இப்படிலாம் இருந்துச்சுன்னா வந்து அது கஷ்டம். சண்டையே போடக்கூடாது, சண்டையே போடாமல் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தால் தான் அது பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் எதுக்காக சண்டை போடுறீங்க அப்படிங்கிறது ஷுட் மேக் சென்ஸ். ஒருத்தவங்க க்யூட்டாக போட்டிருக்காங்க, ஆனால் எனக்கு இது சொல்லணுமான்னு எனக்கு தெரில. பாவம் இப்போ Jan 9, 2025 தான் வந்து ஃபர்ஸ்ட் பாய் ஃப்ரெண்டே இருந்துச்சாமா. அதுவும் அவங்க ஸ்கூல் எக்ஸிபிஷனில் கண்டுபிடிச்சாங்களாமா. அண்ட் இட் வாஸ் மை ஸ்கூல்ஸ் எக்ஸிபிஷன் அண்ட் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் செட் தட் he had a crush on me. So I gathered my courage and asked him, do you love me? And oh my god, he said yes. I literally fainted. And the next day was also exhibition and his friends asked yes or no and I didn't answer, but at last I said yes and went. And 1 month ago we broke up because he said I was over attitude. But once I asked him, why do you love me? He said, I like your attitude. But now he is literally ulta-fying the whole thing. My junior friend asked me, if he again said I love you, would you accept? I said no. Like he didn't want me anyone because of my attitude. So why would I go again to him? லைக் எ லிட்டரல் டாக். அவங்களே வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமாக என்னமோ சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் உங்கள் ஆட்டிடியூட் பிடிச்சிருக்கு, அப்புறம் உங்கள் ஆட்டிடியூட் பிடிக்கல அப்படிங்கிறது வந்து அந்த ஃபர்ஸ்ட் 3 மாதம் ஒன்றுமே தெரியாது. எதெல்லாம் பிடிச்சதுன்னு சொன்னாங்களோ அதுவே அவங்களுக்கு பிடிக்காம போயிடும். நீ நல்லா பேசுறது எனக்கு பிடிச்சிருக்கு, உன் ஆட்டிடியூட் பிடிச்சிருக்குது, the way you behave I like it அப்படின்லாம் இருப்பாங்க அந்த ஃபர்ஸ்ட் இனிஷியல் டைம்ஸில். அதுக்கப்புறம் வந்துட்டு நீ எதுக்கு இவ்வளோ பேசுகிற, நீ எதுக்கு இவ்வளோ சோஷியலைஸ் பண்ணுற, எனக்கு இதெல்லாம் தான் உங்ககிட்ட பிடிக்கல அப்படின்னு. அதாவது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் மாறும்போது அவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க மேலே அதை இன்ஃப்ளிக்ட் பண்ணிட்டு வருவாங்க. பட் திஸ் ஹாஸ் போத் வேஸ். சம்டைம்ஸ் அவங்க நிஜத்துக்குமே அவங்க ஆட்டிடியூடுங்கிறது வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக மாறிடும். லைக் அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போதோ இல்லை அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்போட இனிஷியல் டைம்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும், அப்சர்டாக போகுங்கிற எதிரவே பார்க்க மாட்டாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்க பிஹேவ் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அப்படியே எங்கிறதுல இந்த சைக்கோ நான் பிடிச்சேன் அப்படிங்கிற அளவுக்கு ஃபீல் ஆகும். ஸோ இட் கோஸ் போத் வேஸ். பயஸ்டா இல்லை நான் இதுக்கு. பட் உங்களுக்கு வந்து அது ஆப்போசிட்டில் போயிருந்துச்சுன்னா அதை ஃபீல் ரியலி சாரி ஃபார் யூ. நம்ம இன்னொரு ஸ்கூல் எக்ஸிபிஷன் இன்னொருத்தவங்களை பார்த்துக்கலாம், பரவாயில்ல. ஐ மீன் 9th ஸ்டாண்டர்டில் லவ் பண்ணாதீங்க, 6th ஸ்டாண்டர்டில் லவ் பண்ணாதீங்க, 10th ஸ்டாண்டர்டில் லவ் பண்ணாதீங்க, காலேஜில் லவ் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து ஐ கான்ட் டெல் எனிபடி. அண்ட் இட்ஸ் ஆல் தேர் perspectives, their opinions. At some point of life you will feel some kind of an attraction towards the opposite gender or even the same gender. We live in a generation like that. உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகுது, உங்களோட circumstances, உங்களோட family situations, உங்களோட லைஃப் ஸ்டைல் ஆஸ்பெக்ட்ஸுக்கு இதை நம்ம பண்ணலாம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது எல்லாமே தனிநபர் விருப்பு வெறுப்புகள். நான் வந்து சும்மா உங்களுக்கு ஒரு ஆறுதலுக்காக அடுத்த எக்ஸ்பிரஷனை பார்த்துக்கலாம் விடுங்க அப்படிங்கிறேன். இதுதான் நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு லவ் பண்ணுன்னா பண்ணுங்க, லவ் பண்ண வேணாம்னு தோணுச்சுன்னா பண்ணாதீங்க. நான் சொல்கிறேன் லவ் பண்ணாமல் இருக்கிறது வந்து ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்கும். நிறைய ஸ்கூல் பசங்க தான் போட்டிருக்காங்க, in 13 years old breakups don't always happen because of big fights or betrayals. Sometimes it's just two people growing in different directions. You start with so much love but slowly priorities change, time fades the spark and communication breaks. One wants stability, the other wants freedom. Expectations clash and the bond feels forced. It hurts, but you realize holding on hurts more than letting go. In the end all you can do is be grateful for the good times and move by forward. But yeah, for a 13-year-old having so much maturity is, அதான் சொல்கிறேன், இந்த ஜென்ரேஷனில் நீங்கள் எதையுமே வந்து ஒரு கேட்டகாரிக்கல் டிவிஷனுக்குள்ள நீங்கள் வந்து கன்சிடர் லைக் வந்து ஃபில்டரே பண்ணி வச்சிட முடியாது. 20 வயசில் இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு இந்த மெச்சூரிட்டியே இருக்காது. 14-15 வயசில் தான் இருப்பாங்க என்னமோ, பட் தேல் ஹேவ் த மெச்சூரிட்டி ஆஃப் 20-year-old. அப்போ வந்துட்டு நீ வந்து உன் வயசுக்கு ஏற்ற மாதிரி பேசு அப்படின்னு சொல்கிறது வந்து இட் வுட் மேக் சென்ஸ். அவங்க பாருங்க, நான் 13 வயசு தான் சொல்லிட்டு இவ்வளோ பேசியிருப்பாங்க. அண்ட் இட்ஸ் ஸோ ட்ரூ. எப்போவுமே வந்து பெரிய சண்டைனாலே பிட்ரேல்னாலே எதுவும் முடியணும்னு கிடையாது. அவ எவ்வளோ அவங்க எங்கேருந்து எடுத்து போட்டாங்கன்னா எனக்கு தெரியல. மேபி ஷி வுட் ஹவ் டைப்ட் இட் ஆன் ஹர் ஓன் ஆர் ஆமாம் புக்ஸ் படிச்சிருக்கலாம், இல்லை சாட்ஜிபிட்டிலேருந்து கூட எடுத்து போட்டிருக்கலாம். பட் அவங்களுக்கு அது ஃபீல் இருக்கு பாருங்க, இது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு. அட்லீஸ்ட் ஐ திங்க் இந்த மாதிரி எல்லாரும் இருந்தாங்கனாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும். நிறைய பேர் அப்படி இருக்கிறது கிடையாது. ஒருத்தங்க பார்த்தீங்களா, பிரேக்கப்லாம் இல்லை ப்ரோ, ஆனால் அந்த பொண்ணு தான் ஃபஸ்ட்டு ப்ரொப்போஸ் பண்ணிச்சு. ஐ டென்ட் சே எனிதிங் டு ஹர். நெக்ஸ்ட் வீக் லாக்டவுன், தென் நான் வேறு ஸ்கூல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டேன். ஆஃப்டர் 3 years கழிச்சு நான் லவ் பண்ணேன் அவளை, ஆனால் ஒத்துக்கலை. அப்போவே சரின்னு சொல்லியிருக்கலாமா? சரி போங்க, உங்களுக்கு அதுலேருந்து ஏதோ நீங்கள் கற்றுருக்க வேண்டியது இருக்குது. சாரி கைஸ், வீட்டில் வந்து பவர் கட் ஆகிடுச்சு. ஸோ நேச்சுரல் லைட்டில் தான் வந்து இப்போ நாங்கள் கண்டினியூ பண்ண போகிறோம். மூவிங் ஆன் டு another comment which was posted under the same community post. பட் என்ன, இவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹேட் கமெண்ட்டாக தான் இருக்கும். நானும் வந்து இவங்களை நிறையா கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இவங்க என் வீடியோஸில் கமெண்ட் பண்ணி பார்த்துருக்கேன். இந்த ஹேட் கமெண்ட்ஸை பார்த்து நானும் விட்டுருவேன் ஓகே அப்படின்ட்டு. பட் இவங்க இதில் எப்படி போட்டிருந்தாங்கன்னா வந்துட்டு ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்டடீஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஏர்ன் சம் மணி அண்ட் பில்ட் யுவர் கான்ஃபிடன்ஸ் அண்ட் குரியர். உங்கள் அம்மாவை வந்து பெருமையாக்குங்க,
ஏன்னா வந்து அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் வாழ்க்கையில். நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் பெருசானதுக்கப்புறம் உங்கள் அம்மா வந்து உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான மேட்ச்சை வந்து கண்டுபிடிச்சி தருவாங்க. இப்போ இந்த மாதிரி கண்டென்ட் போடுறதுனால இது என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது, இது இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்டே கிடையாது, இது நம்ம நாட்டுக்கும் இது வேறு எந்த இடத்துக்குமே வந்து இம்பார்ட்டண்ட்டே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லி போட்டிருந்தாங்க. இந்த கம்யூனிட்டி போஸ்ட் கீழே வந்து மொத்தமாக 74 பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க. அதில் வந்து ஒரு கமெண்ட் மட்டும்தான் இப்படி இருந்துச்சு. அப்போனா மீதி 73 பேரும் வந்துட்டு அவங்களோட ஸ்டோரி ஆர் அவங்களோட ரீசன் ஆர் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவை வந்து இங்கே ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. விச் மீன்ஸ் அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வந்து அது கனெக்ட் ஆயிருக்குது, இல்லை இந்த இடத்துல இதை நம்ம சொல்லலாம், ஸோ உங்களோட ஒப்பீனியன் வந்து இப்படி இருக்கு அப்படிங்கிறதுனால அது கரெக்ட் அப்படிங்கிறது வந்து ஆயிடாது. உங்களுக்கு இந்த ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் பிடிக்கல, இல்லை இந்த ஒரு பர்டிகுலர் கண்டென்ட் பிடிக்கலன்னா இட் டசன்ட் மீன் இது எல்லாருக்குமே வந்து உபயோகம் இல்லாத ஒரு கண்டென்ட். இந்த கம்யூனிட்டி போஸ்ட் பார்க்குறவங்களோ இல்லை இந்த வீடியோ பார்க்குறவங்களோ ரிலேஷன்ஷிப்லேயே இல்லாதவங்க வந்துட்டு இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்குமா, இவ்வளோ கான்சிக்வன்சஸ் இருக்குமா, இவ்வளோ விஷயங்கள் இருக்குதான்னு யோசிப்பாங்க. ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு சென்ஸ் ஆஃப் ஃபீலிங், ஒரு சென்ஸ் ஆஃப் யுனைடெட் ஃபீலிங் கொடுக்கறதுக்காக வந்து இது வந்து இப்படி ஷேர் பண்ணி தட்ஸ் த ரீசன் வி டூ Q&As ஆர் தட்ஸ் த ரீசன் வி டூ தீஸ் கேள்வி கேளுங்க, இல்லை உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ணுங்க, பற்றி பேசலாம் அப்படிங்கிறதுக்கே. மை சேனல் இஸ் நாட் அன் இன்ஃபர்மேஷன் சேனல். நான் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து என் சேனலோட நீஷ் இதுதான் அப்படின்னு நான் வந்து சொன்னதே கிடையாது. போர்ட் எக்ஸாம்ஸ் வரும்போதும் சரி, என் செமிஸ்டர்ஸ் வரும்போதும் சரி, ஐ புட் வீடியோஸ், ஐ புட் ஸ்டடி வீடியோஸ். எனக்கு படிக்க முடியலன்னா நான் வீடியோஸ் போட்டிருக்கிறேன். ஒரு ஷாப்பிங் போயிட்டு வந்தேன்னா நான் வாங்கின துணியெல்லாம் காப்பேன், ஒரு ஷாப்பிங் ஹால் காமிப்பேன். என்னோட டேஸில் ஒரு 2-3 நாளில் வந்து நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து டாக்குமெண்ட் பண்ணி அதை நான் காட்டுவேன். என்னைக்காச்சும் வந்து ஓகே ஐ கேன் ஹேவ் லைக் அ வெரி ஹார்ட்ஃபெல் கான்வர்சேஷன் அப்படின்னா நான் ராயல் அண்ட் ஃபில்டர் எபிசோட்ஸ் பண்ணுவேன், ப்ராங்க்ஸ் பண்ணியிருக்கேன், சேலஞ்சஸ் பண்ணியிருக்கிறேன். Mine is a very diversified channel. நீங்கள் வந்து when I started out on YouTube, நீ ஒரு நீஷை பிடிக்கல, லைக் ஒரு பர்டிகுலர் ஜான்ரா ஆஃப் வீடியோஸ் நீ பண்ணலனா you wouldn't make it அப்படின்னாங்க. நீ வந்து வளரவே முடியாது, இது அப்படியே போயிடும் அப்படின்னாங்க. பட் ஐ டிட் வாட் ஐ வாண்டட் டு டூ. ஸோ இது வந்து இன்ஃபர்மேட்டிவாக இல்லை அப்படின்னா வந்துட்டு எனக்கு இதுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட், யூ ஹேவ் டு திங்க் அபவுட் ஓகே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு. சாரி ஆண்டி இஃப் யூ காட் அஃபெண்டட் வித் மை கம்யூனிட்டி போஸ்ட், பட் தேர் ஆர் 73 people that I really value and அவங்களுக்காக இந்த வீடியோ நான் நினச்சிக்கிறேன். ஸோ மூவிங் ஆன் டு த மெயின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். என்கிட்ட கேட்டிருந்தீங்க உங்களோட ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லுங்கள், உங்களுக்கு ஏதாச்சும் ரீசன் ஃபார் பிரேக்கப் இருக்குதா, at this point you should disclose it அப்படின்ட்டு. ஸோ ஐ திங்க் the previous answer would have summed up for this. Maybe I may have something, maybe I may not have something also. It is not something that I really want to disclose. I might disclose in the future, but not now. அவ்வளோதான். I feel this is one community post where I have literally felt my audience have leveled up to my expectations. ஏன்னா வந்து நிறைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்துட்டு இதை யூஸ்வலி எதுக்கு நீங்கள் வந்து அந்த நெகட்டிவிட்டியை வந்து ரொம்ப தலையில் எடுத்துக்கிறீங்க, அந்த பாசிட்டிவிட்டி நீங்கள் பாருங்கள் அப்படின்ட்டு. பட் எப்பவுமே வந்து ஒருத்தங்க ஒரு கெட்டது பண்ணதான் நமக்கு ரொம்ப ஞாபகத்தில் இருக்கும், நல்லது செஞ்சதெல்லாம் இருக்காது. ஏன்னா அதுதான் வந்து மனித நேச்சர் அப்படிம்பாங்க, இயல்பு, மனித இயல்பு அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் எது பார்த்துட்டு ஒரு மாதிரி ஓகே ஏதோ கேட்டிருக்காங்க, சிலதான் நல்லா இருக்கும், அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். பட் இந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் தான் வந்து எல்லாமே வந்து ரொம்ப சென்சிபிளாக இருந்துச்சு. ஐ மீன் ஒரு நல்ல ஒரு புரிதலோட தான் எல்லா கமெண்ட்ஸுமே இருந்துச்சு. இதுக்கு ஒரே ரூல் தான் கிடையாது, இதனால தான் பிரேக்கப் ஆகுங்கிறது கிடையாது. இது வந்து ஒவ்வொரு சிச்சுவேஷன் பொறுத்து சின்ன சின்ன விஷயங்களில் கூட மாறும். சம்டைம்ஸ் வந்து நமக்கு நல்லா இருக்கும், சம்டைம்ஸ் அவங்க ஆக்ஷன்ஸ் அவங்க ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் நம்ம தான் நம்மளோட ஃபுல்லஸ்ட்டை கொடுத்துருப்போம், அந்த சைட்லேருந்து அவங்க ஒரு ஹாஃப் கூட கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து ஏகப்பட்டது போட்டிருந்தாங்க. ஒரு மிக்சர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸு அப்படி இப்படின்லாம். எனக்கு வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஃபெல்ட் வெரி வெரி கனெக்டட் வித் மை ஆடியன்ஸ். ஒருத்தவங்க அதுதான் போட்டிருக்காங்க, இட் டிபெண்ட்ஸ் ஆன் எவ்ரி சிச்சுவேஷன், தே வர் டூ குட் டுவர்ட்ஸ் அஸ் சம்டைம்ஸ் தட் மேக்ஸ் அஸ் டு ஜஸ்டிஃபை எவ்ரி திங் தே டூ. And I was the one who gave my fullest when it came to relationships, and I overdo everything and accept and forgive them for everything. நானும் அப்பாலஜைஸும் பண்ணிடுவேன். It's a mixture of different aspects, but for me, I'm expecting a same person who was in the beginning of the relationship. Maybe I want to find someone like me, a male version of myself. அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஒரு சேட் இமோஜி, ஒரு எம்பாரஸ்ட் இமோஜி, ஒரு மாதிரி அவங்க எல்லா இமோஷன்ஸுமே அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கே தெரியுது மேபி நான் என்ன மாதிரியே ஒருத்தவங்களை எதிர்பார்க்குறேன், ஒரு மேல் வெர்ஷனா, பட் அது எப்படி நடக்குங்கிறது தெரியாது அப்படிங்கிறத வந்து அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. பட் இட்ஸ் ஸோ ட்ரூ. ஒரு ரிலேஷன்ஷிப் முடியிருக்குன்ட்டு இந்த சில்லி ரீசன்ஸுங்கிறது ஏகப்பட்டது இருக்குது. அதை நம்ம முன்னாடியே பேசிட்டோம். இந்த சும்மா வந்து எனக்கு இந்த கனெக்ஷன் போயிடுச்சு. பீப்புள் ஷுட் திங்க் அபவுட் கோயிங் இன்டு அ கமிட்மெண்ட் பிஃபோர் தே
think this is going to be the reason when they break up. ஏன்னா இது நீங்கள் சும்மா வந்து ஒரு இதுக்காக தான் நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னா சொல்லி இறங்குனீங்கன்னா அந்த ஆப்போசிட் பர்சனும் இதே மென்டாலிட்டியில் தான் இருப்பாங்களாங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இட்ஸ் ஹியூமன் பீயிங் ஆன் தி அதர் சைடு. இட்ஸ் சோல். அவங்க இதனால் எவ்வளோ எஃபெக்ட் ஆவாங்க, இது அவங்களுக்கு எவ்வளோ ஒரு தாக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுலாம் வந்து ஒருத்தவங்க யோசிக்கணும் பிஃபோர் தி டூ சம்திங். ஸோ so many reasons and நான் வந்து நிறைய இதை மென்ஷன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வந்து யாரும் கோச்சுக்காதீங்க. Probably I could do an exclusive raw and unfiltered on this reasons why people break up அப்படின்னு சொல்லிட்டு. But I have to do this final comment. இது வந்து எனக்கு படிச்சுட்டு எனக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்குறதுனே தெரில. She have me with 3 boyfriends at same time and she hide it. Randomly we found it through Instagram and finally she say I love 4 guys at one time. 1 for outing, 1 for money, 1 for timing and 1 for desire. I am so sorry நான் சிரிச்சிட்டேன் அப்படின்ட்டு. பட் அக்கா வந்து மாஸ். ஹவு டு பீப்புள் டூ தட்? 2 டைமிங்கே கஷ்டம்னு நல்லா யோசிப்பேன். அதில் வந்து அவங்க கொஞ்சம் ஸ்வேர் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் அதெல்லாம் வந்து தவிர்த்துக்கிறேன். ஒரு நாள் வந்து என்ன இருக்குன்னா அவங்க ஏதோ ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்காங்க. அவங்களும் அந்த அண்ணாவும் அவங்க ஃப்ரெண்டும் போயிருக்காங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு. அப்போ இந்த அக்காவும் வந்து இன்னொரு டேபிள் இருந்திருப்பாங்க போல. ஸோ பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்டு இருந்துட்டு டே மச்சான் நீ கூப்பிட்டு ப்ராங்க் பண்ணுறா, எங்கே இருக்கான்னு கேளுறா அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல. கூப்பிட்டு இவனும் நீ எங்கடா இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு அப்பா கூட இருக்கேன், தம்பி கூட இருக்கேன் தான் முன்னாடியும் போய் சொல்லுவாங்களாமா. இப்போவும் அதான் சொல்லியிருக்காங்க போல, நான் எங்கள் அப்பா கூட வீட்டில் இருக்கேன் அப்படின்ட்டு. எங்கேயும் அப்படியே லெஃப்ட் சைடில் திரும்பி பாரு அப்படின்னு சொன்னப்போ கண்டுபிடிச்சி அவங்களே போட்டிருக்காங்க she busted with me worst breakup அப்படின்னு வந்து பயங்கரமாக வந்துட்டு worst breakup so far அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போனா அவங்க இப்படி முன்னாடியும் வந்து எப்பயும் பிரேக்கப் அனுபவிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். I hate these aesthetic pictures girls nowadays. இதுக்குதான் இதை கமெண்ட் நான் ஃபுல்லா படிச்சேன். இதுதான் பெஸ்ட் கமெண்ட் சோ ஃபார். ஏஸ்தெட்டிக்ஸ் அத்தியாவசியம் அப்படின்னு இருக்கிற பெண்களை கண்டாலே எனக்கு இப்பெல்லாம் பிடிக்காம போயிடுச்சு, நான் நம்புறதே கிடையாது இவங்கள, வெறுக்கிறேன் அப்படின்னு வந்து அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காரு. பெண்கள் பண்றது ரொம்ப தவிர ஆண்களும் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு லவ் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லிடுவேன். ஏன்னா நீங்கள் அப்படி ஒரு விஷயத்துக்குள்ளே போனாதான் இவ்வளோ காம்ப்ளிகேஷன் இவ்வளோ பிரச்சனை ஆகுது. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இப்படி வெளியில் நின்றுக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட் அனுபவிக்கிறத பார்த்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது நமக்கு தேவையா கோபி அப்படின்ட்டு. எங்கள் அம்மாலாம் எனக்கு சொல்லிட்டாங்க உனக்குலாம் நான் மாப்பிள்ளை கூட பார்க்க மாட்டேன் ஸ்னேகா அப்படின்ட்டு. அப்படிதான் உங்கள் வீட்லேயும் சொல்கிறாங்கன்னா ஜெய் ஹனுமான், அப்படி இல்லைனா கல்யாணம் பண்ணிட்டு போங்க, அவ்வளோதான். hope you guys enjoyed this video and let me know நான் அடுத்து என்ன வீடியோ பண்ணணும், what kind of videos you're expecting. should I do a prank or challenge or vlog? அடுத்த வாரம் மிச்சம் வருது. ஸோ ரேண்ட் வீடியோ கண்டிப்பாக வந்துடும், அதனால நீங்கள் அதை தனியாக கேட்க வேண்டாம். and மறக்காம subscribe to Sneholic. 9 லட்சம் அடிச்சா கண்டிப்பாக கிவ்அவே இருக்குது. I'll see you in another one. Bye.